அரசு பயணமாக நான் அமெரிக்கா செல்கிறேன். ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு நான் பயணங்கள் மேற்கொண்டதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பல்வேறு முதலீடுகள் வந்திருக்கிறது. இது எப்படின்னா, மூகா முத்தவர்கள் மேக்கப் போட்டுட்டு எம்ஜிஆர் ஆக முயற்சி பண்ற மாதிரி எப்படி ஆகும்? மூகா முத்தவர்கள் மேக்கப் போட்டுட்டு அடுத்த எம்ஜிஆர் என்று சொல்வது போல ஸ்டாலின் அவர்கள் கோட்டை போட்டுட்டு ஜப்பானுக்கு போனார். நான் தான் அடுத்த நரேந்திர மோடி. நீங்க ஜப்பானுக்கு போனீங்க, அந்த கதையை இப்ப பார்ப்போம். ஜப்பானுக்கு அண்ணே ரேமன் ஷோரூம்ல கூட அவ்வளவு கோட் சூட் இருக்காதுண்ணே, ஓப்பனா சொல்றேன். அத்தனை கோட்டை போட்டு சூட்டை போட்டு நம்ம தலைவர்கள்லாம் மேடையில் கரத்தை தியாகராஜன் சொன்னார், தலைவரை இவர் போற பில்டப்பை பார்த்தா ஒரு 1 லட்சம் கோடி பணம் வருமானார். கருணாகராஜன் என்னென்ன சொல்றீங்க? ஐஏஎஸ் ஆஃபீஸர் 10 பேர்த்தோட போயிருக்கார், ஒரு 2 லட்சம் கோடி நச்சு தீரனார். விபி துரைசாமி என்ன குடும்பத்தோட போயிருக்காருப்பா, வரும்போது ஒரு 4 லட்சம் கோடியோட தான் வருவார். ஊரெல்லாம் அலப்பறை பண்ணி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்தாங்க. எவ்வளோ கொண்டு வந்தீங்கன்னா 3000 கோடி. இது எப்படின்னா, அந்த வடிவேலு படத்துல ஒருத்தர் கார் டிரைவர் ஓட்டுவார், ஏன்பா வந்துருச்சாப்பா, வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா துபாய்க்கு போன பணமே இன்னும் வரும் வராதுங்கிற நிலைமையில தான் இருக்கு. எப்படி வரும்? எப்படி வரும்? இவங்க ஜப்பான், சிங்கப்பூர் எல்லாம் போகும் பொழுது 3000 கோடி வாங்கிட்டு வந்தாங்க. ஜனவரியில் சென்னையில் உத்தரப்பிரதேசனுடைய அரசு இங்க வந்து ஒரு இன்வெஸ்டர் மாநாடு நடத்தினாங்க. ரொம்பவெல்லாம் வரலீங்க, 4 பேர் தான் வந்தாங்க. 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் யூபியிலிருந்து தமிழ்நாடு. ஜனவரி 2023 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலதிபர்களையும் 2 நாள் சந்திச்சாங்க. 2வது நாள் சாயந்தரம் ஃப்ளைட் எடுத்துட்டு லக்னோ போயிட்டாங்க. மொத்தமாக கையெழுத்து போட்ட ஒப்பந்தம் 10,000 கோடி ரூபாய் 2 நாள்ல சென்னை. அந்த கணக்கு போட்டு பாருங்களேன். 4 பேர் ஒரு இண்டிகோ ஃப்ளைட்டில் அப் அண்ட் டவுன் சீப்பாக இருக்குது டிக்கெட்டு, 6000 ரூபா வர்றதுக்கு, 6000 ரூபா போகிறதுக்கு. 4 பேருக்கு கணக்கே 48,000 ரூபா. மொத்த வருமானம் 10,000 கோடி. தமிழகத்திலிருந்து பணம் நம்முடைய தொழிலதிபர்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறாங்க. அப்போ அங்கே போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்ப்பா. இவங்க பிச்சு பிடுங்கி ஆடிட்டுங்கிறானுங்க, மருமனுங்கிறானுங்க, முதல் குடும்பங்கிறானுங்க, யாரை போய் பார்த்தாலும் 20%ங்கிறா, எங்கேயும் ஆட்சி நடத்தும். அவர் சொன்னார், இந்த கட்சி யாருக்கும் பயப்படாது அப்படின்னு சொன்னது யாருன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க சொன்னாங்க, இந்த கட்சி யாருக்கு பயப்படாது. முதலமைச்சர் அவர்கள் கணக்கில் கொஞ்சம் வீக், 97+3 97+5 அவருக்கு தெரியாது. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு சில சரித்திரத்தை சுட்டி காட்ட வேண்டிய கடமை மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு இன்னைக்கு இருக்கு. எமர்ஜென்சி இந்திரா காந்தி அம்மையார் அவங்க டிக்ளேர் பண்ணியாச்சு. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனே கட்டியிருந்த கரை வேட்டியை முதலிலே கழட்டியவன் யாருன்னா திமுகவினுடைய தொண்டை. எங்கேயாச்சும் கரை வேட்டியை கட்டிட்டு ரோட்ல போனா பிடிச்சி உள்ள போட்டுருவாங்கப்பான். கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கின்றார், எனக்கு காரோட்டியா இருந்த டிரைவரு ஓடி போயிட்டான்பான் எமர்ஜென்சியை பார்த்து. இவங்க பயப்படலையாமா? இதை நம்ம நம்பணுமா? கோயம்புத்தூரில் இருந்து கண்ணப்பன் அவர்களை அழைத்து வந்து காரை ஓட்ட சொன்னாங்க. அதனாலதான் திமுகவில் அந்த தலைவர் கண்ணப்பன் அவர்களுடைய பேரே காரோட்டி கண்ணப்பன். ஏன்னா கலைஞர் கருணாநிதியோட டிரைவர் ஓடி போயிட்டார் எமர்ஜென்சியை பார்த்து. இவங்க பயப்படலின்னு சொல்லணுமா? நாம் அதை நம்பணுமா? ஆனா எமர்ஜென்சியில திமுக காரங்களை மட்டும் நைய உள்ள வச்சு புடைச்சாங்க. அவங்கள மட்டும் பார்த்து பார்த்து போலீஸ்காரங்க உதைச்சாங்க. எனக்கு பலகாலமாக ஆச்சரியம், ஏன் காரணம்? அப்ப 1975 இந்திரா காந்தி அம்மையார் அவங்க சென்னைக்கு வர்றாங்க. பெண்கள் என்னை மன்னிக்கணும், திமுக அமைச்சர் சொன்னதை அப்படியே அதே தமிழ்ல சொல்றேன். இதுல கொஞ்சம் ஆபாசமான வார்த்தைகள் இருக்கு. 1975 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தமிழகத்துக்கு வர்றாங்க. ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்று விட்டு திரும்ப டெல்லிக்கு போறாங்க. திமுக தொண்டர்கள் அடித்த போஸ்டர்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது ஒரு மாலை இருக்கு, இந்திரா காந்தி அம்மையாரின் மீது ஒரு மாலை இருக்கு. 2 பேரும் மாலை போட்டுட்டு பக்கத்தில் நிக்கிறாங்க. அதை பார்த்து காங்கிரஸ்காரங்க கொதிச்சு போயிடுறாங்க. என்னையா இந்திரா காந்தி அம்மையாரையும் கருணாநிதியும் பக்கத்தில் நிறுத்தி வச்சு மாலையை போட்டு நடத்தி நிக்க வச்சிருக்கேன். அதுக்கு திமுகவினுடைய அந்த காலத்து அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, எங்களுடைய கருணாநிதி அவங்க கூப்பிட்டா இந்திரா என்ன 16 வயசு பொண்ணே வரும் அப்படிங்கிறார். எவ்வளவு ஆபாசமான ஒரு வார்த்தையை தமிழக மண்ணில் சொன்னாங்க. அதனாலதான் திமுகவினுடைய தொண்டருக்கும் தலைவருக்கும்
சிறப்பான வரவேற்பு லாக்அப்ல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணோடனே கொடுக்கப்பட்டுச்சு. நாங்க பயப்படல. திமுகவை கேட்டா நாங்க பயப்படல. நாங்க எதுக்குமே பயப்பட மாட்டோம். அடுத்து இன்னும் பட்டியல் போடுற பாருங்க. இதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் காதுக்கு போகும் வரை இதை பேசணும். எப்படி பயந்தாங்க? புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்து கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடித்த காலத்திலிருந்து திமுகனால எம்ஜிஆர் ஐயாவை தொடக்கூட முடியல. அதற்கு எப்படி சூழ்ச்சி செய்து வந்தாங்கன்னு பாருங்க. 1977 எமர்ஜென்சி முடிந்த பிறகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைக்கிறாங்க. 3 வருஷம் மட்டும்தான் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி இருக்கு. 1980 356 சட்டப்பிரிவை பயன்படுத்தி எம்ஜிஆர் அவர்களுடைய கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்றாங்க. இந்திரா காந்தி அம்மையார் அதற்கு பின்பு வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி. அதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் போட்ட செட்டிங் என்னன்னா, காங்கிரஸோடு தமிழகத்தில் கூட்டணி வைப்பதாக ஒப்புக்கொண்டு 356 பயன்படுத்தி அதிமுக அரசு 1980 கலைக்கப்படுகிறது. நீங்க நம்ப மாட்டீங்க, 1980 தமிழகத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக போட்டியிட்ட இடம் 110 சீட்டு, காங்கிரஸ் போட்டியிட்ட இடம் 114 சீட்டு. பாருங்க, அதாவது காங்கிரசுக்கு பயந்து போய் எமர்ஜென்சிலே டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை கலைத்ததற்காக சட்டப்பேரவை தேர்தலில் பயந்து போய் திமுக கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு 50% இடத்தை கொடுத்து இங்கே எலெக்ஷன் நின்னாங்க. அப்படி இருந்து தோத்தாங்க, அது வேற விஷயம். கேட்டா நாங்க யாரை பார்த்து பயப்பட மாட்டோம், முதலமைச்சர் அவர்கள் வெற்றி கொண்டான பார்த்து பேசுறாங்க, அவரை மாதிரி பேசுறாங்க. அடுத்து இன்னொன்னும் பேசுவோம். அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய கச்சத்தீவு 1974 இலங்கைக்கு தாரை வாய்க்கப்படுகிறது. அதை பற்றி தமிழகத்தில் வாய் தொடர்ந்து ஒரு வார்த்தை கூட கலைஞர் கருணாநிதி ஐயா பேசல. ஏன்னா அப்ப ஆட்சியில் இருந்தது இங்கே திமுக.